இன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு நான் என்ன சமைக்கிறேன்றதை பற்றி தான் வீடியோ. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி 11 ஆகுது. இந்த மணி பிளான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் வச்சுருக்கேன். ஆனால் அதுவும் வளர்கிற மாதிரி தெரியல, நானும் விடுற மாதிரி இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நான்வெஜ் சமையல் தான். சின்னவ பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா. நானுமே அப்படியே டிவியில் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் வச்சு விட்டுட்டேன். ஒரு டம்ளர் அரிசி சாப்பாட்டுக்கு ஊற வச்சுட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் ட்ரிங்க். இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இது கொஞ்சம் சூடாக இருந்துச்சு, ஸோ ஆற வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்தார்னா மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. காலையிலேயே போயிட்டு இறாலும் வாங்கிட்டு வந்தாங்க. நான் எப்பயுமே சங்கரா மீன் தான் சாப்பிடுவேன், ஸோ அதுதான் வாங்கிட்டு வந்தார். நிறைய தண்ணி ஊற்றி கழுவுனா தான் மீனில் இருக்க அந்த ஸ்மெல்லெல்லாம் போகும். ஸோ அதுக்காக உப்பும் மஞ்சத்தூளும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா மஞ்சத்தூள் போட்டால் அதோடய ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இருக்காது. ஒரு குடம் தண்ணிக்கு மேலே ஆச்சு. இது ரெண்டையும் க்ளீன் பண்ணி நான் எடுக்கிறதுக்கு. அவர் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு இங்கே வேலை தான். இறாலில் இருக்க கொழுப்பெல்லாம் எடுக்கவே இல்லை. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். மீனுமே கொஞ்சம் உள்ள கொழுப்பெல்லாம் இருந்துச்சு. குடல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஓர வச்சுட்டேன். மீனும் இறாலும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆற வச்ச ஜீரக தண்ணியை குடிச்சிட்டேன். குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து தக்காளி கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேன் குழம்பு வைக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஊறி குழம்பு கூட்டிட்டா தான் நல்லாயிருக்கும். புளி சீக்கிரமாக ஊறாது, அதனால் சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுட்டேன். உப்பு மஞ்சத்தூள் காரம் போட்டு டேஸ்ட்டு பார்த்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி எதில் குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமான சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் சட்டியில் குழம்பு வச்சு. ஸோ சட்டி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறா இருக்குது, இறாவை தொக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன். இறாக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு போட்டால் சூப்பராக இருக்கும். நான் சோம்பு தான் போட்டு தாளிப்பேன். எந்த ஒரு மசாலாவுமே நான் போட மாட்டேன். இறாவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடணும். வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் காரம் போட்டு நல்லா ஒரு பெரட்டி மூடி விட்டுட்டா அவ்வளோதாங்க, இறா சூப்பராக ரெடி ஆகிடும். மீன் குழம்புக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இறாவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் ஆகணும் குக் ஆகுறதுக்கு. சாதம் இன்னொரு பக்கம் வெந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ அனல், பயங்கரமான வெயிலும் கூட. ஸோ கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல உட்காந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து கொஞ்சம் ஃபேன் காற்றுல உட்காந்தேன். பாப்பா தூங்கும் போது எல்லா வேலையும் செஞ்சால் தான் உண்டு. அவள் எழுந்தானா நான் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனாலே என் வேலையெல்லாம் வேகமாக செஞ்சிட்ருக்கேன். பெரியவ பால்வாடி போயிருக்கா. அவள் வரத்துக்குள்ளேயும் நான் எல்லா வேலையும் முடிச்சாகணும். ஹஸ்பண்ட் மதியம் சாப்பிட வருவார். ஸோ அதனால் சீக்கிரமாக வேலை பண்ணிகிட்ருக்கேன். சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும். வெந்தயமும் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருந்தோம். நான் இப்படி சமைக்கும்போது டிவியில் சாங் ஏதாச்சும் வச்சு விட்டுருவேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் எதையும் நினச்சி யோசிக்க தோணும். இப்படி ஏதாச்சும் பாட்டு கேட்டால் நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடைக்குது. அதுக்காக தான் இந்த சாங் நான் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப ட்ரெண்டிங்கான சாங். அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அப்படியே பாடிட்டே நான் சமைச்சிட்டு இருந்தேன். மீன் குழம்பும் தாளித்து விட்டாச்சு. கூட்டி வச்சுருந்த குழம்பு எடுத்து அதில் ஊற்றி விட்டுட்டேன். மீன் குழம்பு கொதிக்கிட்டோன்னு தட்டு போட்டு மூடி விட்டாச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீனை 2ஆக பிரித்தாச்சு. பிரித்து கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். மஞ்சத்தூள் உப்பு மீன் மசாலா 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி மீனுக்கு மசாலா தடவிட்டேன். தடவி வச்சாதான் நல்லா மீனுக்குள்ளே ஊறும். அதுவுமே வெளியே வைக்காமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா இன்னுமே சூப்பராக இருக்கும். மீன் மசாலா எந்த அளவுக்கு ஊறுதோ அப்போ தான் மீன் வறுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மீன் குழம்பும் பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. சரி பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கா, அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடலாம் சொல்லிட்டு போனேன். உள்ளே போயிட்டு தண்ணியை டேப்பை திறந்தேன். அதுக்குள்ளே பாப்பா அழுகிற சத்தம் கேட்டுச்சு. உடனே பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்துட்டேன். பாப்பாவை இன்றைக்கி குளிக்க வைக்கல. அவளை தொடச்சி விட்டு ட்ரெஸ் மாற்றியாச்சு. பாப்பாவை கட்டில் மேலே தூக்கி படுக்க வச்சுட்டு நானும் வீடு க்ளீன் பண்ணிட்டேன். வீட்டெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணியாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு மீனாக எடுத்து மீன் குழம்புல போட்டு விட்டுட்டேன். மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு அதிகமாக கொதிக்கக்கூடாது. அப்படி கொதிச்சதுன்னா மீனெல்லாம் கரைஞ்சி போயிடும்.
அப்படியே சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி விட்டுட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜெனி பாப்பா அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்போவுமே தூக்க சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. என்னை தூக்கிட்டு போய் வேலை செய்யணும். ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நான் தூக்கி கொஞ்ச நேரம் வச்சுட்டேன். அப்போவுமே அவள் சமாதானம் ஆகலை. கொஞ்ச நேரம் தூக்கி நடந்தேன். அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிட்டா. அப்புறம் பெட்லேருந்து கீழே எடுத்துன்னு வந்து தரையில் படுக்க வச்சுட்டான் அவளை. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த துணியெல்லாம் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தா. அவள் எதிர்க்க பொம்மையெல்லாம் வச்சு விட்டுட்டேன். அதுக்குள்ளே நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன், பெரியவளை பால்வாடியிலேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் கால் பண்ணியிருந்தாரு. நானே போய் கூட்டிகிட்டு வரேன், நீ போக வேண்டாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு வேலை இருக்குது, ஸோ அதனால் பாப்பாவை கீழே கூட்டிகிட்டு வந்து விடுறேன், நீ கூட்டிகிட்டு போ, நான் மதியானம் லஞ்சுக்கு வரலன்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவருமே பாப்பாவை கீழே விட்டுட்டு கிளம்பிட்டாரு. பெரிய பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. அவளை யானையில் படுக்க வச்சு தூங்க வச்சேன். தூங்கவும் இல்லை, என்னன்னு தெரில, ரொம்பவே கத்திட்டு அழுதுட்டு இருந்தா. பெரியவா அம்மா பசிக்குதுமா அப்படின்னா அவளுக்கு சாதம் வச்சு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச எறா பண்ணியிருந்தேன், அதையும் வச்சு கொடுத்தேன். எறாவா மம்மி அப்படின்னா ஆமாண்டின்னு. அவளும் வாங்கி நானே சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொன்னான். அவளுக்கும் வச்சு கொடுத்துட்டேன். வீட்டில் செஞ்ச மீன் குழம்பு எறா தொக்குமே இன்றைக்கி வேலை இல்லாமல் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் கால் பண்ணி ஆஃபீஸில் மட்டன் பிரியாணி வாங்கி தந்துருக்காங்க, ஸோ அதனால் சாப்பிடாதுன்னு சொன்னார். சின்ன பாப்பாவை யானையில் படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு இருந்தேன். அவர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மட்டன் பிரியாணி வேறு லெவல்னு சொல்லலாம். மீன் குழம்பையும் எறா தொக்கையும் எடுத்து வச்சுட்டேன், நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு. பிரியாணியை பார்த்த உடனே வீடியோ ஷூட் பண்ண தோணல, சாப்பிட உட்காந்துட்டேன் நான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மட்டன் பிரியாணி. இப்படி தான் இன்றைக்கி மதியம் சமைச்சது ஒன்று, சாப்பிட்றது ஒன்று ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.